மைக்கேல்னு ஒரு ஆப்பிரிக்கன் பையன் இருக்கான். அவனோட அம்மா ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவனுக்கு எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல்ல படிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவன் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கூட பதிலே சொல்லல. கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல வாலிபால் டோர்னமெண்ட் நடக்குது. அது முடிஞ்ச பிறகு கீழே போட்டு இருக்க எல்லா சிப்ஸ் பாக்கெட்டையும் பொறுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்கும். ஒன்னு போட்டுட்டு இருப்பான், இன்னொன்னு கவர்ல கையில வச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அப்படி நைட்டு குளிர்ல எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி இவனை பாக்குறாங்க. அவனை ஆல்ரெடி ஸ்கூல்ல பார்த்துருக்காங்க. ஸோ அவன் போறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனை அவங்க கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் மைக்கேல் சீக்கிரமா எழுந்து சோஃபால எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பான். இவங்க வெளில போய் பார்க்கும்போது அப்பதான் அவன் போயிட்டு இருப்பான். உடனே அவனை தேங்க்ஸ் கிவிங்காக இங்கேயே இருந்து சொல்றாங்க. சரின்னு அவனும் அங்கேயே இருப்பான். சாப்பாடு போட்டு தனியா போய் டேபிள்ல உட்காந்துப்பான். அப்போ இதை பாக்குற அவங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஒன்னா ப்ரே பண்ணுவாங்க. மைக்கேலும் அவங்க ஃபேமிலியில ஒருத்தனா ட்ரீட் பண்ணுவாங்க.